ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஒரு 10 நிமிஷத்தில் பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிள்ளைங்க ஈவினிங் வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பீஸா சாஸும் பீஸாவோட பேஸும் வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ரெடிமேடாக கூட விற்கிது. நான் வந்து இது வந்து ரெடி பண்ண வீடியோ வந்து நம்மளோட சேனல்லே போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு அது புரியலை அப்படின்னா நீங்கள் வீடியோ கூட போய் பார்த்துக்கோங்க. நான் வீடியோவோட கடைசியில் வந்து அந்த வீடியோ கொடுக்குறேன். ஒன்றும் இல்லைங்க, மைதா மாவில் கோதுமை மாவு ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து, உப்பு சேர்த்து, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்ருங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் மொத்தத்துக்கு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இது வந்து பேஸுங்க. அதே மாதிரி பீஸா சாஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுனா, 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிக்சியில் 2 தக்காளி வேக வச்சது, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து வரமிளகாத்தூள் போட்டு, சர்க்கரை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வடை சட்டியில் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இது ரெண்டுமே. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸா பேஸை வந்து இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லிலே போட்டு எடுத்துக்கலாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக வெந்து வரும். மேலே வந்து பபுள்ஸ் மாதிரி வரும். அது மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் மறுபடியும் வந்து திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோர்க்கை வச்சு குத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸா சாஸை வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு வெறுமனே இல்லாமல் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டாப்பிங்ஸ், நான் வந்து ஸ்வீட் கார்ன், குடமிளகாய், வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூட வந்து பன்னீர் இல்லை சிக்கன், மஷ்ரூம் எது வேணாலும் போட்டுக்கலாம். எல்லா பக்கம் ஈவனாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்றது பீஸா வந்து ஜங்க் ஃபுட் தான். பிள்ளைங்களுக்காக நம்ம செஞ்சாலும் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள் சேர்த்து செய்யும்போது அது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக சீஸ் சேர்த்துக்கோங்க. சீஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படி சீஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீஸை வந்து எல்லா பக்கமும் ஈவனாக போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா, அதாவது வெந்தய கீரை, அதை வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி இந்த மாதிரி மேலே வந்து கிறிஸ்ப் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு மாதிரி பொடி மாதிரி சேர்த்துக்கோங்க. கடையில் எல்லா பக்கமுமே விற்கிது. அவ்வளோதாங்க, போட்டாச்சு. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா 10 to 20 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. சூப்பராக வந்து வந்துடுங்க. என்னால் முழு வீடியோ எடுக்க முடியலங்க. பசங்க அதுங்களை அவசரப்பட்டு எடுத்துட்டாங்க. பாருங்கள், சூப்பராக எப்படி வந்திருக்கணும். நல்லா வாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக நம்ம வீட்லேயே பீஸா ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இன்னும் இன்னொரு நல்ல சிம்பிளான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.